ஹாய் ஆல், ஒரு ஹெல்த்தியான ஃபைபர் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு, கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, எள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், சீரகம், உப்பு, தண்ணி வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஒரு அடமாவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்தெடுத்து அந்த கொழுக்கட்டை மாவில் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அந்த எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், எடுத்து வச்சிருக்க சீரகம், வெங்காயம், கேரட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு மாவில் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். இதுதாங்க ப்ராசஸ். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய சேனலும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ரெகுலராக உங்களுக்கும் வீடியோஸ் வரும். ஸோ பருப்புலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அண்ட் கேரட்டும் வெங்காயமும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்படியே எடுத்து நான் இப்போ வந்து மாவில் போட்டுக்க போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு இந்த கேரட்லேயே போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தவுடனே மாவு இதில் கலந்துக்க போகிறேன். கலந்து இது பண்ணும்போது அந்த மாவும் கொஞ்சம் சூடான மாதிரி ஆகுமா, அப்போ அந்த கொழுக்கட்டை இன்னும் சாஃப்டாக வருங்க. அதனால தான் நான் இதிலேயே மாவு போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் மேக்ஸிமம் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போடுவேன்ட்டு. நீங்கள் எண்ணெயை கம்மி பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து வெயிட் லாஸ்க்கு இன்டியூஸ் பண்ணும். ஸோ நான் எண்ணெயே பெருசாக சேர்க்கவே மாட்டேங்க, கொஞ்சம் தான் சேர்ப்பேன். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எண்ணெய் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அரிசி மாவு இருக்குது வீட்டில். ஸோ அரிசி மாவும் கொஞ்சம் தேவை இல்லையா, ஃபைபர் ரிச்சும் இருக்கணும் இல்லைங்களா உடம்புல. ஸோ அரிசி மாவு இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் அரிசி மாவில் நான் சில ஹெல்த்தியான ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இட்லி பாத்திரம் சுடு பண்ணி அதில் உருண்டை பிடிச்சி வச்சு 10 மினிட்ஸ் நம்ம இட்லி எப்படி